தேர்தலுக்கு முன்பாக திமுக கூட்டணியில இருந்த விசிகா தற்போது அமைச்சரவையில தாவேக்காவோட ஆட்சியில அமர்ந்திருக்கீங்க. ஆனா எந்த கூட்டணியில தான் இருக்கு விசிகா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு டவுட்டாவே இருக்கு. இப்போ திமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஒரு பேர் இருந்துச்சு, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. விஜய் தலைமையிலான கூட்டணியுடைய பேர் என்ன? நாங்கள் ரொம்ப பெரிய மரியாதை வச்சுட்டு இருந்தோம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது. சோஃபா பாலிடிக்ஸ்னு சொல்றது உண்மையிலே அப்படி வாங்கக்கூடிய கட்சியா விசிகா? விசிகா நாங்கள் இன்னைக்கு பவர் ஷேரிங்கில் இருக்கோம், நிரந்தரமாக இருக்க போறோம்னு அர்த்தம் கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமையிலான அரசு தமிழ்நாடு அரசு கிடையாது. திமுகவை கடுமையாக விமர்சிக்கும் திருமாவளவன் அப்படின்னு போடுறாங்க. எங்கள் தலைவர் பொதுவாக ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினார்னா 1 மணி நேரம் பேசுவார், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த 1 மணி நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் கனவுகளை கொண்டாட, திறமைகளை வெளிக்காட்ட சிநேகிதி ஆஹா கொண்டாட்டம் 2026 விழுப்புரம் மக்களுக்காக சிங்கிங், டான்சிங், மெஹந்தி மற்றும் பல போட்டிகள் ஜூலை 19 ஞாயிறு காலை 9 மணி முதல் மாலை 5:30 மணி வரை தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ACS கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் MGR பல்கலைக்கழகம் ஆரணி. Courses offered: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் MGR யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. சுந்தரம் ஹோம், சுந்தரம் ஃபைனான்ஸ் குரூப். உங்கள் கனவு வீட்டினை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். மாத சம்பளம் பெறுபவர்கள் மற்றும் தொழில் நிபுணர்களுக்கும் அவரவர் தேவைக்கேற்ப வீட்டுக்கடன் திட்டங்கள். திருச்சி சிநேகிதிகளே, சிநேகிதி பெருமையுடன் நடத்தும் சந்திப்போம் சிந்திப்போம். வாழ்க்கை தடைகளை கடப்பதற்கு உங்களுக்கு உதவ ஒரு நிஜ சிநேகிதியாய் வந்து உங்கள் கரம் பற்றிக் கொள்ள காத்திருக்கிறாள் உங்கள் குமுதம் சிநேகிதி. இடம் ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரி. நாள் 18/7/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் 1:30 மணி வரை. குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரம்யா. இன்று நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திருமிகு மோசஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அதாவது தேர்தலுக்கு முன்பாக திமுக கூட்டணியில இருந்த விசிகா தற்போது அமைச்சரவையில தாவேக்காவோட ஆட்சியில அமர்ந்திருக்கீங்க. ஆனா எந்த கூட்டணியில தான் இருக்கு விசிகா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு டவுட்டாவே இருக்கு. இந்த கூட்டணியில இருக்கீங்களான்னு கேட்டா இல்ல, நாங்க வந்து உறுதியா சொல்லவே இல்லையே அப்படின்னு விசிகா தலைவர் சொல்றாரு. திமுகல இல்லைன்னு. சரி, தாவேக்கால இருக்கீங்களா, நாங்க ஆதரவு தான் கொடுத்துருக்கோம், அமைச்சரவையில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த கூட்டணியில தான் இருக்கீங்க விசிகா? இப்போ திமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஒரு பேர் இருந்துச்சு, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. விஜய் தலைமையிலான கூட்டணியுடைய பேர் என்ன? பேர் இல்லை. அப்போ இல்லாத ஒரு விஷயத்த நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டா நாங்க என்ன பதில் சொல்ல முடியும்? இல்ல, பேர் வைக்கல அப்படின்றது காரணத்துக்காகவே அது கூட்டணி இல்லைன்னு ஆயிடுமா? இப்போ ஒருத்தவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்றோம் அப்படின்னாலுமே கூட்டணி, ஒரு கூட்டணிங்கிறது வந்து அது எப்போ அது முழுமை பெறும்? அப்போ முழுமை பெறுவதற்கு எல்லா கட்சிகளும் ஒன்று சேரணும், எல்லா அரசியல் கட்சியும் ஒன்று சேரணும். ஒன்று சேர்ந்தா ஒரு கூட்டணின்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். அந்த கூட்டணிக்கு பேர் வைப்போம், அந்த கூட்டணிக்கு காமன் மினிமம் ப்ரோக்ராம் செட் பண்ணுவோம், அந்த கூட்டணிக்கு ஒரு அப்ஜெக்டிவை செட் பண்ணுவோம், யாரை முதன்மையாக எதிர்க்க போறோன்றதை செட் பண்ணுவோம். அப்போ இந்த மாதிரியான எந்த டிஸ்கஷன்ஸும் இன்னும் பிகின் ஆகலை. ரெண்டாவது, கூட்டணிங்கிறத எப்போ வந்து பேசப்படும்னா தேர்தல் சமயத்தில் தான் கூட்டணிங்கிறத பேசப்படும். இப்போதான் தேர்தல் முடிஞ்சிருக்கு, அடுத்து உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், இப்படி அது நகர்ந்து போகும்பொழுது தான் கூட்டணி எல்லா அரசியல் கட்சியும் எந்தெந்த கூட்டணியில் போயிட்டு ஃபார்ம் ஆயிருக்காங்க அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் இருந்தோம், பாஸ்டன்ஸ். இப்பொழுது அந்த டிவிகேவுடைய ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்றிருக்கிறோம், பிரசன்ட் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸ் அதுக்கு பெயர்னு ஒன்று உருவாகட்டும், எங்களுடைய சில விருப்பங்கள்லாம் அதை நாங்கள் தெரிவிப்போம். அது எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டாதான் கூட்டணின்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். ஒருவேளை அந்த நாங்கள் முன்வைக்கக்கூடிய விஷயங்கள் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படவில்லைன்னா எங்கள் தலைவர் யோசிக்க வேண்டிய விஷயத்துக்கு அது டிஸ்கஸ் பண்ணி தான் முடிவெடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ இப்போ கூட்டணின்னு ஒன்று பேரை ஒன்றும் உருவாகல. ஆனால் மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள்லாம் சொல்றாங்க, நீங்க அமைச்சரவையில பங்கேற்றுட்டாலே அது வந்து கூட்டணியில தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதான் எங்கள் தலைவர் ரொம்ப தெளிவுபடுத்தினார். நாங்கள் டிட்டாச்சா பாலிடிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு விசிகா இது ஒரு எக்ஸப்ஷனல் பார்ட்டி. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இது ஏன் இந்த குழப்பம் இதுக்கு முன்பு வந்து இருந்ததில்லை, இப்போ ஏன் புதுசாக உருவாயிருக்குன்னா, போஸ்ட்போல் அலைன்ஸ்ன்றது வந்து இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசியலில் நம்ம பெருசாக பார்த்தது கிடையாது. பவர் ஷேரிங்ன்றது இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது. இது ஒரு புது எக்ஸ்பெரிமெண்டல். இதுல விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற ஒரு ஜனநாயக அமைப்புக்கு எங்களுக்கு என்ன அச்சம் இருக்குன்னா, இன்னைக்கு விஜய் அதிகாரத்தில் இருக்கிறார், உடனே போய் நம்ம ஒட்டிப்போம், எல்லாமே அவர் சொன்னதெல்லாம் நம்ம வந்து ஆமாசாமி போடுவோம், அவரை தூக்கி பிடிப்போம். இப்படி ஒரு தனி மனிதனை தூக்கி பிடிச்ச வந்து எங்களுக்கு பழக்கம் கிடையாது, அப்படி எங்களுடைய வரலாறு கிடையாது.
அப்போ நாங்க இன்னைக்கு டிவிக்கு உடைய கூட்டணியில டிவிக்கு ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது. தேவை மீன்ஸ்னா ஒருவேளை டிவிக்கு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகலைன்னா நம்மளுக்கு கவர்னர் ஆட்சி வந்திருக்கும். அப்போ எங்களுடைய 2 சீட்ல ஒரு கவர்மெண்ட் உருவாயிருக்கு. சொல்லப்போனா நாங்க ஒரு அமைச்சரவை பெற்று 34 அமைச்சர்களை கொடுத்துருக்குறோம். இப்படியும் பார்க்கலாம். அதை தமிழ்நாடு கான்ஸ்டியூஷன் அலோவ் பண்ணது 35 மினிஸ்டர்ஸ் அலௌடு 234 தொகுதிக்கு. விசிகா ஒரு அமைச்சரவையை பெற்று 34 அமைச்சர்கள் முதலமைச்சரோட சேர்த்து அமைவதற்கு விசிகா காரணமா இருந்திருக்கு. அப்போ இது கூட்டணியா ஃபார்ம் ஆகுறது அப்படின்றது அடுத்த ஸ்டேஜ். அது தலைவர்கள் கூடி அதுக்கு ஒரு பெயர் வச்சு அதுக்கு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் செட் பண்ணி இந்த பர்பஸ்க்காக தான் இந்த கூட்டணி இருக்கு, யாரை எதிர்த்து இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெளிவுபடுத்தினதுக்கு பிறகுதான் நம்ம அதை பேச முடியும். இப்போ கூட்டணி அப்படின்றது தேர்தல் வரட்டும், நம்ம அறிவிப்போம். கண்டிப்பா. இப்ப ஆனா இதுல இன்னொரு கேள்வி வருது. இப்போ திமுகவோட நட்போட இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. தாவேக்கால அமைச்சரவையில் இருக்காரு அப்படின்னும் போது, அப்போ என்னைக்கு இருந்தாலும் ஒருவேளை விஜய் வந்து இந்த கூட்டணி வேணாம், அமைச்சரவையில நீங்க இடம்பெற வேணாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் உங்களுடைய அமைச்சரவையில இருந்து உங்களை விலக்கினாலும் திமுகவோட நீங்க போறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும் அப்படின்றதுனால 2 பக்கமே பேலன்ஸ்டா வச்சிருக்காரோ அப்படின்ற ஒரு பாரு. அப்படி கிடையாது. இப்போ திமுகவோட நட்பு தொடரும்னு சொன்னது ஒரு தேச விரோத குற்றமா? அது இல்ல வந்து ஏதாவது வந்து அன்பார்லிமெண்டரி வேர்டு? அது நான் என்ன சொல்றேன், விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவியேற்ற பிறகு யாரை போய் சந்திச்சாரு? முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போய் சந்திச்சாரு. எதனால போய் சந்திச்சாரு? நட்பு சக்தியா பாக்குறதுனால தான் போய் சந்திச்சாரு. அவர் ஏன் குருமூர்த்தியை போய் பார்க்கல? ஏன்னா அவங்க ஐடியாலஜிக்கலா அவங்க எதிரி என்று சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டுல புதுசா ஒரு கட்சி எமர்ஜ் ஆனாலோ இல்ல வந்து ஒன்றிய அரசுடைய ஒரு ஷேடோ கவர்மெண்ட் இங்க ஃபார்ம் பண்ணாலோ யார் அட்வைசரா இருப்பாங்க? அறிவிக்கப்படாத குருமூர்த்தி கிட்ட போயிட்டு ஆலோசனை கேட்பாங்க. அவர் யாரை நோக்கி போனாரு? மு க ஸ்டாலின் அவர்கள்கிட்ட போயிட்டு வாழ்த்து பெற்று வந்தாரு. அப்போ அவரை என்னவா பாக்குறாரு? நட்பு சக்தியா பாக்குறதுனால தானே போய் பார்த்தாரு. அட்மினிஸ்ட்ரேஷன் வைஸ் அவங்களுக்குள்ள டிஃபரன்சஸ் இருக்கட்டும், அது வேற. நட்பு சக்தியா அவர் உணர்ந்ததுனால தான் நாங்க போனாரு. அப்ப அவருக்கு மட்டும் எக்ஸெப்ஷன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்க கடந்த காலங்களில் திமுக கூட்டணியில பயணிச்சிருக்கிறோம். நாங்க முன் வச்ச பல கோரிக்கைகளை திமுக எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்கிறாங்க. அது எப்படி நாங்க வந்து இங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கேற்றோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நாங்க அவங்களை கடுமையா விமர்சிச்சு பேசணும் தேவை இருக்கா? ஒன்றும் கிடையாது. நாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்க திமுக கூட்டணியில இருந்த பொழுது நாங்க என்னெல்லாம் வந்து அவங்க எனக்காக செய்யல அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் நாங்க சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணிக்கல. இப்போ IUML இருக்காங்க, வைகோ இருக்காரு, இவங்க எல்லாருமே கூட்டணியிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவங்கள ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு திமுக கூட்டணியை விமர்சிச்சாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்க அப்படி விமர்சிச்சோமா? கிடையாது. அப்படி விமர்சிச்சு எங்களை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டோம்னா நாங்க மக்கள் மத்தியில கிரெடிபிலிட்டி இழந்துருவோம். புரியுதா உங்களுக்கு? அதனால ஆனா இப்போ ஒரு சில விமர்சனங்கள் வர்றதை பார்க்க முடியுதே. விசிக தலைவர் அது வந்து மீடியா எங்க மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. நாங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை ஜூம் பண்ணி காட்டுறாங்க. ரொம்ப சிம்பிள். தலைவர் வந்து என்ன நோக்கிய எல்லா கேள்வியும் நீங்க கேட்குறீங்க. இப்போ நாங்க திமுக கூட்டணியில இருந்தோம், டிவிகே உடைய பவர் ஷேரிங்ல இருக்கோம். டிவிகே உடைய பவர் ஷேரிங்ல இருந்ததுனாலே நாங்க திமுகவை எதிரியா பார்க்கணும்னு எந்த தேவையும் கிடையாது. அதனால நாங்க சில விஷயங்கள் சொன்னா கான்ட்ரவர்ஷியலா மாறுது. நான் என்ன கேட்கிறேன்னா, சீமான் அவர்கள் வந்து திமுகவை கடுமையா விமர்சிச்சு பேசினார். பேனா வச்சா கலைஞருடைய சின்னம் பேனாவை சின்னமா வச்சா நான் அதை உடைப்பேன் அப்படின்னாரு. பெரியார் வந்து பெரியாரே மண்ணுன்னு பேசினார். கருணாநிதின்னு சொல்லிட்டு பாட்டு பாடினார். இதெல்லாம் பண்ணாரா இல்லையா? அப்போ அவர் வந்து ஒரு பொது நிகழ்ச்சியில முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து சந்திச்சு பேசுறாரு. இதை எந்த மீடியாவும் போயிட்டு நீங்க வந்து சீமானை சந்திச்சு பேசுனீங்களே, என்ன கூட்டணி ஃபார்ம் பண்ண போறீங்களா? இல்லை சீமான் நீங்க வந்து திராவிட எதிர்ப்பை தீவிரமா பேசுனீங்களே, நீங்க என்ன திமுகவோட நெருக்கம் காட்டுறீங்க? அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து உங்களுக்கு தாய்மாமன் சீர் கொண்டு வராரு, உங்களுக்குள்ள ஏதாவது கூட்டணி ஃபார்ம் ஆக போதா? இப்படி எந்த கேள்வியும் யாரும் போய் கேட்க மாட்டேன்றாங்க. ஏன் விஜய் அவர்கள் வந்து போயிட்டு முன்னாள் முதலமைச்சரை போயிட்டு சந்திச்சு வாழ்த்து பெற்று வந்தாரு. நீங்க அவங்கள எதிரியா நின்று தீய சக்தின்னு சொல்லி தானே இந்த வாக்குலாம் வாங்கினீங்க. இப்ப என்ன ஜெயிச்சதுக்கு அப்புறமா அவரை போய் பாக்குறீங்க? இப்படி யாரும் விஜயை நோக்கி போய் கேள்வி கேட்கல, சீமானை நோக்கி கேள்வி கேட்கல. மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து நீங்க ஏன் கூட்டணி இன்டாக்டா வச்சுக்கல, நீங்க வந்து அந்தந்த கட்சியுடைய ஃப்ரீடம் அது, நீங்க முடிவெடுங்கன்னு நீங்க ஏன் சொன்னீங்க? ஏன் நீங்க வந்து அதிக இடங்கள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் கொடுக்காதது ஒரு காரணமா? இப்படி யாரும் அங்க போய் யாரும் கேள்வி கேட்கல. எல்லா கொஸ்டின்ஸும் யாரும் நோக்கி வருதுன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நோக்கி வருது, தலைவரை நோக்கி வருது. இது என்னன்னா, இந்த அரசியல் சூழலை பயன்படுத்தி இதுல இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய ஸ்ட்ராட்டஜியில திருப்பியும் விசிகா டெவலப் ஆகி மேல வரக்கூடாது. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. விசிகாவை காலி பண்ணணும். மொத்தமா விசிகா மேல இருக்கக்கூடிய அந்த தலைமை மேல இருக்கக்கூடிய கிரெடிபிலிட்டியை குறைக்கணுன்றதுக்காக சிலர் உள்ளடி வேலை பார்க்குறாங்க. யார் பண்றதா நினைக்கிறீங்க இந்த விஷயங்களை? எங்களுடைய வளர்ச்சி பிடிக்காதவங்க, சாதியவாதிகளா இருக்கலாம், மதவாதிகளா இருக்கலாம். நாங்க யாரை எதிர்த்து அரசியல் பேசுறோமோ அவங்க எங்களால எதிர்க்க முடியாததுனால இப்படி மறைமுகமா எங்க மேல ஒரு குற்றச்சாட்டை, தலைமை மேல ஒரு கிரெடிபிலிட்டியை கேள்விக்குள்ளாக்கிட்டே இருக்கலாம். யார் வேணா இருக்கலாம், அவங்க எந்த எலமெண்டானா இருக்கலாம். ஆனா அது வந்து தொடர்ந்து எங்க தலைவரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பேசுறதுக்கு வந்து இதுதான் நோக்கம். நான் என்ன சொல்றேன்னா,
தலைவர் ஒரு விஷயத்தை கேள்வியா கேட்கிறார். என்னாண்ட வந்து ஏன் இதை கேட்குறீங்க, சீமான் கிட்ட போயிட்டு ஏன் இதை நீங்க கேட்கல, கடுமையா விமர்சிச்ச திமுகவோட நீங்க நெருக்கம் காட்டுறீங்களே, ஏன்னு சீமானை நோக்கி ஏன் கேட்கல, ஸ்டாலின் கிட்ட ஏன் போய் கேட்கலன்னு கேட்கிறாரு. இத எப்படி வந்து கொண்டு போயிட்டு நியூஸா வந்து போடுறாங்கன்னா, திமுகவை கடுமையாக விமர்சிக்கும் திருமாவளவன் அப்படின்னு போடுறாங்க. எங்க தலைவர் பொதுவா ஒரு பொதுக்கூட்டத்துல பேசினார்னா 1 மணி நேரம் பேசுவார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த 1 மணி நேரத்துல ஒரு 10 நிமிஷம் திமுக பத்தி பேசுவார், ஒரு 5 நிமிஷம் அதிமுக பத்தி பேசுவார், சனாதன ஒழிப்பு குறித்து ஒரு 15 நிமிஷம் பேசுவார். ஆனா பார்ட்டியுடைய கேடர்ஸ்க்காக ஒரு 40 நிமிஷம் பேசுவார். நம்ம யாரை எதிர்த்து அரசியல் செய்யணும் இப்படி பேசுவார். இதுல ஹோலிஸ்டிக்கா தலைவர் பேசின எந்த ஸ்டேட்மெண்ட்டையுமே இக்னோர் பண்ணிட்டு கான்ட்ரவர்ஷியலா ஒரே ஒரு பார்ட், திமுகவை திருமாவளவன் விமர்சிக்கிறார், சீமானை விமர்சிக்கிறார், இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் உருவி எடுத்துன்னு வந்து நியூஸ் கார்டு தம்ப்நெயில் வைக்கிறாங்க. எதுக்காக வந்து இந்த கார்னர் வந்து விசிகாவை ஏன் இந்த மாதிரி கார்னர் பண்றீங்க? விசிகாவுன்னு தமிழ்நாட்டில் வந்து 40 எம்எல்ஏக்கள் வச்சுட்டு இல்லை, நாங்கள் 2 எம்எல்ஏ தான் வச்சிருக்கோம், இப்போதான் அமைச்சரவையிலையும் பங்கேற்று இருக்கிறோம். ஆனால் விசிகாக்கு இந்த அளவுக்கு ஒரு மீடியா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஏன் வந்து அதை நீங்க நெகட்டிவா ப்ரொபகண்டா பண்றீங்க? அப்ப இதுக்கு பின்னால ஒரு உள்நோக்கு இருக்குதுன்னு நாங்க சொல்றோம். இல்ல நீங்க நெகட்டிவா ப்ரொபகண்டா பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஒரு சிலர் அந்த மாதிரி பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம். ஆனால் அவருடைய பேச்சுல வந்து தடுமாற்றம் இருக்கு. அதாவது காலையில ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு, அதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, ஈவினிங் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. ஏன் இந்த தடுமாற்றம் திருமாவுக்கு? யார் அழுத்தம் கொடுக்குறா, என்ன நிலவரம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. யாருமே அழுத்தம் கொடுக்கலங்க. நாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்க பாக்குற பர்ஸ்பெக்டிவ் நேஷனல் பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தமிழ்நாட்டு அரசியல பாக்குறோம். நீங்க 2014 பிஜேபி தனி மெஜாரிட்டியோட ஆட்சிக்கு வந்தாங்க. 2019 பிஜேபி தனி மெஜாரிட்டியோட ஆட்சிக்கு வந்தாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி 240 இடங்கள்ல தான் வந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க கிட்ட எவ்வளவு வந்து அவங்களுடைய ஆதரவு கட்சிகள்லாம் சேர்த்து அவங்களுடைய நீங்க எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 313 சீட்ஸ் அவங்களுக்கு ஆதரவா இருக்கு. இன்னும் ஒரு 55 சீட் வந்து அவங்க பெற்றாங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் 2/3 மெஜாரிட்டியில கான்ஸ்டிடியூஷனே சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்ப இந்த ஆபத்து இருக்குல்ல. அப்போ இதை பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள நேரடியா வர முடியாம அப்ப வேற எதனா ஒரு எலமெண்ட் மூலியமா வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. பாஜக எதிர்ப்பு அரசியல்ல திமுகவும் டிவிகேவும் ஒரு கூட்டமைப்பா செயல்படணும்னு நாங்க சொல்றதுக்கான நோக்கம் என்னன்னா, விசிகாவுடைய கன்சர்ன்ல இருந்து கிடையாது. மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது, இந்தியாவுடைய பாதுகாப்பு, தமிழ்நாட்டுடைய நலன், இந்த பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நாங்க இதை பேசுறோம். இது எப்படி சார் சாத்தியமாகும்? தமிழ்நாட்டுல 2 பேரும் எதிர் கட்சிகளா இருக்காங்க அப்படின்னும் போது 2 பேரும் எப்படி ஒரே அணியில இருக்க முடியும்? நீங்க தமிழ்நாட்டுல யார் பவரை கேப்சர் பண்ண போறாங்கன்றதுல உங்களுக்குள்ள அந்த பொலிட்டிக்கல் இனிமிட்டி இருந்துட்டு போட்டோம், அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. கேரளால எப்படி இருக்காங்க? கேரளால கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் நேர் எதிர். ஆனா இந்தியா கூட்டணிக்குள்ள ஒரே அலைன்மெண்ட்டுக்குள்ள வராங்கல்ல, அது எதனால? பாஜக எதிர்ப்புன்ற ஒரு ஒற்றை புள்ளியில இருந்து. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள்ல மாநில தலைவர்கள் பிஜேபி எதிர்த்தவங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து விடுத்தப்பட்டிருக்கிறாங்க. இது பேசும் பொருளாவே மாறல. நீங்க மம்தா பானர்ஜி எடுத்துங்க, தீவிரமா பிஜேபி எதிர்த்தவங்க, இன்னைக்கு அந்த கட்சியை உடைக்கப்பட்டிருக்கு. பினராயி விஜயன் எடுத்துங்க, தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. மம்தா பானர்ஜி தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. அவர் கட்சியே வந்து இன்னைக்கு பிஜேபி 2ஆ உடைச்சிருக்கு. நவீன் பட்நாயக் எடுத்துங்க, பீகார்ல வந்து நிதிஷ்குமார் எடுத்துங்க, அவர் வந்து ஒரு மாநில உரிமையை தீவிரமா பேசினவர், அவர் இன்னைக்கு டெல்லிக்கு பார்சல் பண்ணிட்டாங்க. இப்படி எல்லாமே பாருங்க. சந்திரபாபு நாயுடு மாநில உரிமையை தீவிரமா பேசின தலைவர், இன்னைக்கு அவர் எப்படி இருக்காரு, அவருடைய நிலைமை பாருங்க. அப்போ இந்தியால சிவசேனா கட்சி அதுவும் உடைக்கப்பட்டிருக்கு. இந்தியால மாநில உரிமைகளை பேசின கட்சி, ஆன்டி பிஜேபியில நின்ன கட்சிகள் எல்லாமே இன்னைக்கு நிர்மூலமாயிருக்கு. இப்போ தமிழ்நாட்டிலையும் இதை வந்து ஏற்படுத்துவதற்கான அவங்களுடைய அசைன்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ஸோ இந்த புரிதல்ல இருந்து மாநில நலன், தமிழ்நாட்டுடைய நலன், பாஜக எதிர்ப்பு, இந்த புள்ளியில நீங்களும் டிவிகேவும் கொள்கை எதிரி பிஜேபின்னு தான் சொல்றாங்க. திமுக தீவிரமா பிஜேபி ஆல்ரெடி எதிர்த்த கட்சி, எதிர்க்கிற கட்சி. நீங்க ஆன்டி பிஜேபி அப்படின்ற ஒரு ஃபோரம்ல நீங்க ஏன் அலைன் ஆகக்கூடாதுன்னு நாங்க ஒரு கேள்வி கேட்கிறோம். இதனால விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு என்ன லாபம் இருக்கு? ஒன்றும் கிடையாது. ஆனா பப்ளிக்களுடைய நலன்ல இருந்து நாங்க இதை பேசுறோம். ஆனா இதை பேசும்பொழுது இது வந்து மாத்தி பேசுறாரு. வைகோ இங்க இருந்தார், திமுக கூட்டணியில் இருந்தார். கூட்டணியில் இருக்கும்போது எந்த ஊழல் குற்றச்சாட்டையும் சொல்லல. ஏன் சொல்லலன்னு கேட்டா, கூட்டணியில் இருக்கும்போது நான் சொல்ல மாட்டேன்றாரு. கூட்டணி தர்மம்ன்றாரு. இங்க இப்ப திமுக கூட்டணிக்கு வந்ததுக்கு அப்புறமா என்னென்ன ஊழல் நடந்ததுன்றத சொல்றாரு. இவர் வந்து இது எந்த கான்ட்ரவர்ஷியலாவும் மாறல. எங்க கூட்டணியில இருக்கிறதுனாலே மக்கள் நலன் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா அப்படின்னு யாரும் வைக்க போய் மைக்க நீட்டல. நீங்க அப்ப டிவிகே மேல இருக்க குற்றச்சாட்டை எப்ப சொல்லுவீங்க? டிவிகே கூட்டணியில இருந்து வெளியே வந்தா சொல்லுவார். இதை யாரும் போய் கான்ட்ரவர்ஷியலா கேட்கல. அப்ப அவர் ஒரு எங்க தலைவரை பார்த்து வந்து நோபல் பிரைஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்றாரு. நோபல் பிரைஸ் உடைய கமிட்டி வைகோ இருக்கிற வரைக்கும் இந்திய அரசியல்ல வேற யாருக்குமே அதை கொடுக்க மாட்டாங்க. அவரு தான் பெஸ்ட் வெல் டிசர்வ்டு பர்சன். அப்போ அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை கான்ட்ரவர்ஷியலா மீடியா மாத்த மாட்டேன்றாங்க. விஜய் அவர்களை நோக்கி எந்த கேள்வியும் கிடையாது, நோ கொஸ்டின்ஸ். ஏன் போய் முதலமைச்சர் சந்திச்சீங்கன்னு சொல்லிட்டு. ஸ்டாலின் அவர்களை நோக்கி நோ கொஸ்டின்ஸ். ஆனா யாரை நோக்கி கேள்வி கேட்கறாங்கன்னா முழுக்க விசிகாவை டார்கெட் பண்ணி தான் கேள்வி கேட்கறாங்க.
நாங்க அந்த 1 மணி நேரம் எங்களோட தலைவருடைய ஸ்பீச்ல இப்படி நீங்க கேட்டிருக்கலாமேன்னு ஒரு பர்செப்ஷன்ல வைக்கிற கொஸ்டினை கூட விமர்சிக்கிறார் அப்படின்ற மாதிரி கான்ட்ரவர்ஷியலா போடுறாங்க. விசிகாவோட வளர்ச்சி பிடிக்காதவங்க எங்களை விமர்சிக்கிறாங்க. அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. நாங்க அதை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றோம். லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றீங்க. ஓகே, சரி. இன்னொரு பக்கம் வந்து இதுக்கு பதிலும் வந்து சொல்லிட்டீங்க. திமுகவும் தாவேக்காவும் வந்து ஒரே கூட்டணியில வந்து அமையணும், அது தொலைநோக்கு பார்வையில வந்து சொல்லியிருக்காருன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்க. ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில உங்க தலைவர் பேசுறப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க இருக்கிறதுனால தான் வந்து 4 பேரோட நின்னுச்சு, அப்படி இல்லைன்னா வந்து வேற கட்சியில இருந்து ராஜினாமா பண்ணிட்டு எம்எல்ஏக்கள் வந்த வண்ணம் இருந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. இப்போ மார்க்சிஸ்ட் கட்சியில இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, குதிரை பேரம் தான் நடக்குது அப்படின்னு வெளிப்படையா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? ஏன் நீங்க அங்க இருந்த போதிலும் தொடர்ந்து ராஜினாமாக்கள் பண்ணிட்டு வந்து சேர்றாங்க? அதாவது இந்த ராஜினாமால பாதிக்கப்படுவது யாரு? எந்த கட்சி பாதிக்கப்படுது? அதிமுக பாதிக்கப்படுது. முதல்ல இந்த ஹார்ஸ் ட்ரேடிங்க இனிஷியேட் பண்ணது யாரு? ஆதவர்ஜுனாவுடைய மாமியார் லீமா ரோஸ் தான் என்ன பிரஸ் சந்திச்சு சொன்னாங்கன்னா, நாங்க டிவிக்கோட பேசிட்டு இருக்கிறோம், எடப்பாடி பழனிசாமி அண்ணன் ஆட்சி அமைப்பார்னு சொன்னாங்க. அவங்க அதிமுக எம்எல்ஏ, அவங்க யாருடைய பதவியேற்பு விழாவில் போய் கலந்துக்கிட்டாங்க? விஜயுடைய பதவியேற்பு விழாவில் போய் கலந்துக்கிட்டாங்க. அவங்க மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்தார் எடப்பாடி பழனிசாமி? எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இப்ப வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அவங்க மேல. இப்போ ஒருத்தரா அதிமுகல இருந்து டிவிக்கு நோக்கி போறாங்க. என்ன கிரைசிஸ் ஏடிஎம்கேல ஏற்பட்டிருக்கு? ஏன் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை ஏற்காம முரண்பட்டு டிவிகேல போறாங்க அப்படின்ற எந்த கேள்வியும் நீங்க எடப்பாடி கிட்ட கேட்க மாட்டேன்றீங்க. எடப்பாடியும் அதுக்கு பிரஸ்ஸை சந்திச்சு எந்த விளக்கமும் கொடுக்கல. அப்போ இந்த ஹார்ஸ் ட்ரேடிங்ல பாதிக்கப்படக்கூடிய கட்சி ஏடிஎம்கே மௌனமா இருக்கிறாங்க. அவங்க பெருசா எடப்பாடி பழனிசாமி இதுக்கு ரியாக்டே பண்ணல. அப்போ இந்த கேள்வியெல்லாம் நீங்க யார்கிட்ட கேட்கணும்னா ஏடிஎம்கே தலைவர்கள் கிட்ட கேட்கணும். இல்லைன்னா கவர்னர் இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். என்ன இது நடந்திருக்கா, பிரைமா ஃபேசி இருக்கா, விசாரணைக்கு உட்படுத்தணும், நடவடிக்கை எடுக்கணும். இங்க எதுவுமே கேட்காம இந்த கேள்வி மொத்தமா விடுதலை சிறுத்தைகள் கட்சி நோக்கி மட்டுமே வருது. சரி, நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். கொடுக்க வேண்டிய இடத்துல தான் நாங்க இருக்கிறோம். விசிகா நாங்க அதிமுக உள்ள நடக்கக்கூடிய இன்டர்னல் இஷ்யூஸை ரிசால்வ் பண்ணக்கூடிய வலிமை எங்களுக்கு கிடையாது. டிவிகே கிட்ட போயிட்டு வலிமையான தலைவர்கள் உங்க கட்சியை நோக்கி வந்தாலும் அவங்களை நீங்க ஏற்காதீங்கன்னு சொல்லக்கூடிய இடத்துலயும் நாங்க கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு ஜனநாயக அமைப்பா நாங்க என்னன்னா, இது ஆரோக்கியமான செயல்பாடு கிடையாதுன்றது மட்டும் தான் நாங்க விமர்சிக்க முடியும். ஆனா இதுக்கான லீகல் ஆக்ஷன் இனிஷியேட் பண்ணக்கூடியவங்க அதிமுக, அதை பண்ணக்கூடியவர் கவர்னர். அதை வேணா, நான் இந்த மாதிரி எங்க கிட்ட வாஷிங் மிஷின்லாம் கிடையாது, நாங்க இந்த மாதிரியான ஊழல் குற்றச்சாட்டுக்குள்ளானவங்களும் நாங்க சேர்க்க மாட்டோம்னு சொல்லிட்டு டினை பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க டிவிக்கு. இந்த நான் 3 புள்ளியாண்ட எந்த கேள்வியுமே கிடையாது. ஆனா திருப்பியும் எங்க தலைவர் எங்க போனாலும் மைக்கு போடுறது, என்ன நடக்குது சொல்லுங்க அப்படின்றது. ஆனா இது சொன்னா, அது ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னா அதை திருப்பி எடுத்து கூட்டணிக்கு எதிராகவே திருமாவளவன் பேசுகிறார் அப்படின்னு ஒரு கான்ட்ரவர்ஷியல் அவர் தமிழை வைக்கிறது. அப்போ சுத்தி இது ஹார்ஸ் ட்ரேடிங் நடக்குதா, பிரைமா ஃபேசி இருக்கா? ஆமா இருக்கு. யார் விசாரிக்கணும்? கவர்னர் விசாரிக்கணும். யார் இதுக்குள்ள இன்டர்ஃபியர் ஆகணும்? எலெக்ஷன் கமிஷன் இன்டர்ஃபியர் ஆகணும். யார் இதனால பாதிக்கப்படுறா? ஏடிஎம்கே பாதிக்கப்படுறாங்க. யார் இதை எதிர்த்து பேசணும்? அதிமுக தலைவர்கள் எதிர்த்து பேசணும். யார் அக்யூஸ் பண்றாங்க? டிவிகே உடைய தலைவர்கள் அக்யூஸ் பண்றாங்க. அவங்களை விசாரணைக்கு உட்படுத்தப்படணுமா? ஆமா, உட்படுத்தப்படணும். இந்த அமைப்பு எதுவுமே அமைதியா இருக்கு. இது ஜனநாயகத்துக்கு பெரிய ஆபத்து இல்லையா? நாங்க ஒரு ஜனநாயக சக்தியா தமிழ்நாட்டுல இது நடக்க கூடாதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அவங்கள அது ஒரு தனி பார்ட்டி, அந்த பார்ட்டியை போய் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வலிமை எங்களுக்கு கிடையாது. கண்டிப்பா நீங்க அந்த பார்ட்டியை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாதுதான். ஆனாலும் அந்த குற்றச்சாட்டு நீங்க ஆட்சியை அமைச்சிருக்கக்கூடிய கூட்டணியில இருக்கக்கூடிய அந்த தாவேக்காத அரசின் மீது இருக்கணும். உங்களுக்கும் அந்த விமர்சனம் உங்கள் மீதும் எழுதுதானே? நாங்க ஜஸ்ட் அந்த குற்றச்சாட்டை இக்னோர் பண்ணல. எங்க தலைவர் அதை நினைச்சிருந்தா வரவங்க அவங்க சேர்த்துக்கு தானே செய்வாங்க, இதுல என்ன தப்பு இருக்குன்னு தான் சொல்லிட்டு கடந்து போயிருப்பாரு. நாங்க அந்த குற்றச்சாட்டை இக்னோர் பண்ணல, அந்த குற்றச்சாட்டை தவிர்த்துட்டு போல, அந்த குற்றச்சாட்டை உள்வாங்கி அது தவறுன்னு நம்ம சொல்றோம், அதை கண்டிக்கிறோம். ஒரு அமைப்பு இதை தாண்டி என்ன செஞ்சிட முடியும்? நாங்க போயிட்டு மோடஸ் ஆப்பரண்டி டிவிகே உடைய மோடஸ் ஆப்பரண்டி விசிகேவா? விசிகா தனி அமைப்பு. டிவிகே உடைய தலைவர்கள் அதை விரும்புறாங்கன்னா அவங்க மக்கள்கிட்ட அந்த கிரெடிபிலிட்டி இழந்து போறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? we are freshness நாங்க. அப்ப அந்த கிரெடிபிலிட்டி இழக்கிறது விசிகாக்கும் வராதா? பொருந்தாதா? ஏன் பொருந்தணும்? ஏன்னா விசிகா நாங்க இன்னைக்கு பவர் ஷேரிங்ல இருக்கோம், நிரந்தரமா இருக்க போறோம்னு அர்த்தம் கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமையிலான அரசு தமிழ்நாடு அரசு கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட், we are not head of the government. அப்ப பார்ட் ஆஃப் தி கவர்மெண்டா இருக்கும்போது நாங்க என்ன கிரிட்டிக்ஸ் வைக்க முடியுமோ அதை தான் நாங்க வைக்க முடியுமா தாண்டி அந்த கட்சியே நாங்க போய் மோடஸ் ஆப்பரண்டியா இருந்து ஆப்ரேட் பண்ண முடியாது. இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள். அது நாங்க இல்ல, எந்த கட்சியாலுமே முடியாது. அதை பண்ண ஒரே கட்சி, இந்தியாவில வல்லமை உள்ள ஒரே கட்சி எதுனா பிஜேபி. அவங்க பண்ணுவாங்க. அதிமுக எப்படி 4 வருஷம் அவங்க கண்ட்ரோல் எடுத்து வச்சிருந்தாங்கல்ல, அது போல அவங்களால முடியும். எங்க கிட்ட எந்த ஏஜென்சியும் கிடையாது. நாங்க இடி வச்சு இல்ல, சிபிஐ இல்ல, எதுவும் எங்க கிட்ட கிடையாது. நாங்க அதெல்லாம் சொல்லி த்ரெட்டன் பண்ணி ஒரு பார்ட்டியை கண்ட்ரோல் எடுக்க முடியாது.
எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க ஏன் அமைதியா இருக்கிறாங்க? இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இல்ல. இங்க ஹார்ஸ் ட்ரேடிங் நடக்குது. இட் ஹேவிங் எ பிரைமா ஃபேசி. அதை வந்து எடுக்க வேண்டிய இடத்துல காக்னிசன்ஸ் எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க யாரு? எலெக்ஷன் கமிஷன். எலெக்ஷன் கமிஷன் ஏன் அமைதியா இருக்கு? இந்த கேள்வியை மக்கள் மத்தியில விவாதமா மாத்தணும். இப்ப பாஜக இந்த இடத்துல ஏன் அமைதியா இருக்கு? அண்ணாமலை ஏன் அதை விமர்சிக்க மாட்டேன்றாரு? இதெல்லாம் கேள்வியா மாத்தணும். இந்த கான்ட்ரவர்ஷியில இந்த டிபேட்டை நீங்க மக்கள் மத்தியில டிஸ்கஸ் பண்ணாம உருவாக்காம திருப்பி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அதுக்கு வந்து தீர்வு கொடுக்கணும்னு நினைக்கிறது ராங் அப்ரோச். இல்ல அது தீர்வுக்கான ஒரு கேள்வியா இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பா தப்பு. ஏன்னா தீர்வு கொடுக்குற இடத்துல நீங்க இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஆனா அதை பற்றிய ஒரு சரியான விமர்சனமோ இல்ல அது வந்து தவறு அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ற விசிக தலைவர் திருமாவளவன் இதுக்கு முன்னாடி இருந்த காலத்திலேயே வந்து திமுக கூட்டணியில் இருக்கும்போதே அவங்க பண்ண சில விஷயங்கள் வந்து இல்ல இது அரசு வந்து சரியா வந்து கைட் பண்ணணும், அவங்களோட பார்வையில தவறு இருக்குன்ற மாதிரி ரொம்ப விமர்சனமா வச்ச விஷயங்கள்லாம் இருக்கு. அப்படின்னும் போது இப்போ என்ன ஆச்சு, ஏன் ஸ்ட்ராங்கா அந்த விஷயத்த வந்து சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்ற கேள்வி இருக்கு. எங்க கட்சியுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் அவர் பிரஸை சந்திக்கும் பொழுது இது கூடாதுங்க, 5 வருஷம் உங்க அரசுக்கு எந்த ஆபத்தும் வராது, நாங்க உங்களோட உறுதுணையா இருப்போம்னு நாங்க தெளிவுபடுத்திட்டோம். எங்களுடைய கட்சியுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ரவிக்குமார் அவர் ட்வீட் போட்டாரு, இந்த மாதிரியான விஷயங்கள்ல டிவிகே கவர்மெண்ட் ஈடுபடக்கூடாதுன்னு நாங்க சொன்னோம். கூட்டணி இதை நாங்க சொல்றோம், விசிகா நாங்க சொல்றோம். ஆனா இதை சொல்லாத கட்சி எது? மதிமுக. இதை சொல்லாத கட்சி எது? IUML. இதை சொல்லாத கட்சி எது? காங்கிரஸ். அப்ப டிவிகே கூட்டணிக்குள்ளவே 2 விதமான ஸ்டாண்ட் இருக்கு. அப்போ நாங்க ஒரு கட்சியா எங்களுடைய லிமிட் இவ்வளவுதான், இதுக்கு மேல அதை நாங்க ப்ரெஷர் கிரியேட் பண்ண முடியாது, அது எங்க கையிலயும் கிடையாது. அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடத்துல அமைதியா இல்லாம அதுக்கு நாங்க ரியாக்ட் பண்ணிருக்கிறோம்ல, இதுக்கே வந்து ஊடகங்கள் எங்களை பெருமையா பேசணும், யாரும் பேச மாட்டேன்றாங்க. அதான் எங்களுக்கு இருக்கிற வருத்தம். இப்போ இன்னொரு கேள்வி என்ன வருது அப்படின்னா, ஏற்கனவே விசிக தலைவர் பேசுறப்ப என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நாங்க அந்த இடத்துல வந்து இருக்கிறோம் அப்படின்னா எப்பவுமே இருப்போம்னு சொல்ல முடியாது, எங்களுக்கு வந்து அது உகந்த இடமா இல்லை அப்படின்னா நாங்க எப்ப வேணா அமைச்சரவை விட்டு வெளியே வருவோம்னு சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தவறுன்னு தெரியுது, நாங்க முடிஞ்ச அளவுக்கு சுட்டி காட்டிட்டு இருக்கோம்னு சொல்றீங்க. அப்போ அது என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு போறப்ப நீங்க இல்ல சரியில்லை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும்? அதாவது பாஜகவுடைய கைப்பாவையா டிவிகே மாறிட்டாங்க, பாஜகவுடைய அஜெண்டாவை டிவிகே இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, எந்த இடத்துலையுமே பாஜகவுடைய எதிர்ப்பரசியலை இவங்க பேச மாட்டேன்றாங்க, தமிழ்நாட்டுடைய நலனுக்கு எதிராக டிவிகே கவர்மெண்ட் செயல்படுது, இங்க நம்ம ஏற்படுத்தி வச்சிருக்கிற இந்த சமூக நீதி கட்டமைப்புக்கு எதிராக இவங்க சில திட்டங்களை லீகலா கொண்டு வராங்க அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படும் பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் எக்ஸ்ட்ரீம் டிசிஷன் எடுப்போம். இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் டிவிகே கூட்டணியிலிருந்து எப்போ வேணா நாங்கள் வெளியேறுவோம்னு எங்கள் தலைவர் சொல்வது என்பது எங்கள் கட்சிக்கு இருக்கிற இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் சம்மந்தப்பட்டது. நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோன்றதுனாலே நாங்கள் அமைதியாக இருக்கிறோம், நாங்கள் எதையும் விமர்சிக்க மாட்டோம்னு சொல்றது ஒரு விதமான அடிமைத்தனம். அப்போது நாங்கள் அந்த அடிமைத்தனமான ஒரு அரசியலை செய்ய விரும்பலை. விசிகா ஒரு இண்டிபெண்ட் பார்ட்டி, நாங்கள் எப்போ நினைச்சாலும் கூட்டணியிலேருந்து வெளியே வருவோம், நாங்கள் நினைச்சா கூட்டணிக்குள்ளே உள்ளே போவோம் அப்படின்னு சொல்றதுன்றது வந்து இந்த ஃப்ரீடம் ஆஃப் டிசிஷன் மேக்கிங் விசிகாக்கு இருக்குன்னு சொல்றதுக்கான அர்த்தம் என்னன்னா, நாங்கள் ஒரு இண்டிபெண்ட் பார்ட்டி, நாங்கள் யாருடைய கண்ட்ரோல்லையும் இல்லைன்னு சொல்ல வரதுக்காக எங்கள் தலைவர் இதை சொல்றார். அப்புறம் டிவிகே கூட்டணியிலேருந்து எந்த எக்ஸ்ட்ரீமில் எந்த பேராமீட்டர்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன இந்த விஷயங்களை டிவிகே கவர்மெண்ட் என்னைக்கு செய்கிறாங்களோ அன்றைக்கி நாங்கள் அவங்களோட இருக்க மாட்டோம், அதில் உறுதியாக சொல்ல முடியும் என்னால். ஆனால் அது வந்து இந்த ஒரு மாதத்துலேயே நம்ம இதை எதிர்பார்க்குறதுன்றது ரொம்ப அதீத எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஒரு கவர்மெண்ட்டு அவங்க கிரிப்புக்கு வரத்துக்கே ஒரு 6 month தானே ஆகும். அதுவும் டிவிகேல இருக்கிறவங்க எல்லாருமே முதல் தலைமுறையாக அரசியலுக்கு வந்தவங்க, முதல் தலைமுறையாக எம்எல்ஏவானவங்க, முதல் தலைமுறையாக மினிஸ்டர் ஆனவங்க. ஏன் சீஃப் மினிஸ்டரே வந்து இதுக்கு முன்னாடி அவருடைய குடும்பம் அரசியல் குடும்பம்லாம் கிடையாது, எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பொலிட்டிஷியன்ஸ், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் எம்எல்ஏ, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் மினிஸ்டர், இப்படி இருக்கவங்க கிட்ட ஒரு 75 வருஷம் பாரம்பரியமான திமுக கிட்ட இருக்கிற அந்த எதிர்ப்பை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, காங்கிரஸ் கிட்ட இருக்கிற அந்த எதிர்ப்பை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, கம்யூனிஸ்ட் கட்சி கிட்ட இருக்கிற அந்த எதிர்ப்பை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. 6 மாதத்துக்கு அப்புறமாவும் இல்லை 1 வருஷத்துக்கு அப்புறமாவும் தொடர்ந்து தமிழ்நாட்டுடைய நலனுக்கு எதிராக இந்த அரசு செயல்படுதுன்ற ஒரு சூழல் ஏற்பட்டால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கணுன்ற தேவை கிடையாது. அப்போ அன்னைக்கு தலைவர் அந்த முடிவு எடுப்பார். இப்போவே விசிகா வந்து இந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு, எப்போ வெளியே வருவேன், தான் அடுத்த மாதம் ஒரு பிரச்சனை வந்துச்சு, எப்போ வெளியே வருவேன், எப்போ வெளியே வர. அப்போ எப்போ வெளியே வருவேன் தான் உன்னுடைய கேள்வியாக இருக்குதுன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருவேளை டிவிகே கூட்டணியிலிருந்து வெளியே வந்தால் திமுக ஆட்சி அதிகாரத்தில் இடம் கொடுப்பதற்கு தயாரா? இந்த கேள்வி போயிட்டு யாருன்னா டிஎம் கிட்ட கேளுங்களேன். இனிமேட்டு இந்த தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் அமையமா? எடப்பாடி பதில் சொல்லுங்க, கேளுங்களேன் இந்த கேள்வியை போயிட்டு. இது யாரும் கேட்க மாட்டீங்க. ஆனால் இந்த கவர்மெண்ட்லேருந்து வெளியில் வந்துடணும். இது வந்து விசிகாக்கு வந்து இந்த பவர்ன்றது வந்து அவ்வளோ சர்வசாதாரணமாக கிடைச்சில்ல. விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் வந்து மனு கொடுக்குற ஒரு கட்சியாக இருந்தோம், எங்கள் கட்சியை பெட்டிஷன் கொடுக்குற ஒரு கட்சி, அவ்வளோதான். நாங்கள் அந்த சாவரிங் அத்தாரிட்டிக்குள்ளே நாங்கள் இதுவரை இருந்ததே கிடையாது. கம்யூனிஸ்டுகள் இருந்திருக்கிறாங்க, காங்கிரஸ் இருந்திருக்கிறாங்க, திமுக இருந்திருக்கிறாங்க, எல்லா கட்சியும் இருந்திருக்கிறாங்க. திமுக மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாநிலத்தில் சுயாட்சின்னு சொல்றதுன்றது வந்து இந்த கூட்டணி கட்சிகளுடைய பவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கான அர்த்தம் கிடையாது. அது
மாநிலத்தில் வந்து சுயாட்சின்னா யூனியன் கவர்மெண்ட்டுடைய இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாத ஒரு அரசாங்கத்தை நடத்தணுன்றது தான் அதோடைய அந்த சேயிங்ஸுடைய அப்ஜெக்டிவ். ஆனா அந்த பொருள் வந்து வேற விதமா இங்க சொல்லப்படுது. அது தப்புன்னு சொல்றேன். மத்தியில் கூட்டாட்சி, இந்தியான்றது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ என்னுடைய ரெப்ரசன்டேஷனுக்கு அங்கே அதிகாரம் வேணும். மத்தியில் கூட்டாட்சி. மாநிலத்தில் சுயாட்சின்னா யூனியன் கவர்மெண்ட்டுடைய இன்டர்ஃபியரன்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடாது. கான்ஸ்டிடியூஷன் 3 விதமான அரசாங்கத்தை பிரிச்சிருக்கு. யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் பாடி அத்தாரிட்டிஸ். அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய சாவரிங் அத்தாரிட்டிக்குள்ள யூனியன் கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்றதுக்கான நோக்கம் தான் அந்த பொருள். அப்ப மாநிலத்துல இருக்கிற எல்லா கட்சிகளும் சேர்ந்து மாநில சுயாட்சி கொடுக்கணும் அப்படின்றது இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில சுயாட்சிக்கு எதிரான கட்சியா? கம்யூனிஸ்ட் கட்சிகள் மாநில சுயாட்சி கட்சிக்கு எதிரான கட்சிகளா? அப்போ இங்க ஸ்டேட் சாவரிங் அத்தாரிட்டியை விரும்பக்கூடிய கட்சி நீங்க பவர் ஷேரிங்ல சேர்த்துக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு நான் கேட்கிறேன். ஓகே, அப்ப அந்த மாநில சுயாட்சி அப்படிங்கிறது ஒரே ஒரு கட்சி ஒரே ஒரு மாநிலத்துல ஒரு கட்சி மட்டும் ஆட்சி அமைக்கிறது அப்படின்ற பொருள் இல்ல. அது ஜனநாயகத்திற்கு எதிரானது. இப்போ நான் என்னுடைய ஓட்டு உங்களுடைய கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. உங்களுடைய ஓட்டுல நான் ஒரு எம்எல்ஏவா இருக்கேன். எம்எல்ஏ அப்படின்றத தாண்டி கவர்மெண்ட்ன்றது அந்த மினிஸ்டர்ஸ் 35 பேர் சேர்ந்தது அந்த அமைச்சரவை. அதுக்குள்ள எனக்கு என்ன பங்குன்றதுன்னு இருக்குல்ல. அப்போ நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இங்க ஒரு கூட்டாட்சி உருவாச்சுன்னா நான் மாநில இறையாண்மைக்கு எதிராக பேசுவேன்னா எங்க பேசியிருக்கிறேன்னு நீங்க எனக்கு சொல்லுங்கன்ற. அப்போ திமுகக்கு இணையா மாநில சுயாட்சியை பேசக்கூடிய ஒரு அமைப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நாளைக்கு டிவிகே உடைய ஆட்சி அதிகாரத்திலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியே வந்தால் திமுக கூட்டணியில நாங்களா விசிகாக்கு பவர் ஷேரிங் கொடுப்போம் அப்படின்னு யாருன்னா பேசுறாங்களா? ஏன் பேச மாட்டேன்றீங்க? இங்க பாருங்க, முன்னாடிலாம் வந்து ஒரு தேர்தல் முடிவுன்றது வந்து ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு அதிகாரம் ஷிஃப்ட் ஆகும். இன்னைக்கு இந்த தேர்தல் முடிவுன்றது விசித்திரமானது. ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு ஷிஃப்ட் ஆகல, ஒரு கட்சி கிட்ட இருந்து பல கட்சிக்கு அதிகாரம் ஷிஃப்ட் ஆயிருக்கு. இந்த டிஃபரன்சஸ் நீங்க பாருங்க. ஒன் பார்ட்டி பவர் டிரான்ஸ்பர் டு அனதர் பார்ட்டி. இப்படி கிடையாது. ஒரு பார்ட்டி அதிகாரம் இன்னொரு பார்ட்டிக்கு போகாம ஒரு பார்ட்டிக்கு கிடைச்ச அதிகாரம் எல்லா பார்ட்டிக்கும் கிடைச்சிருக்கு. இது விஜய் உழைச்சி ஏற்படுத்தினாரா? கிடையாது. விஜய் சித்தாந்தத்தை பேசி ஏற்படுத்தினாரா? ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றத சொல்ல வரீங்க? சொல்ல வர அவருடைய எந்த ஐடியாலஜியும் பேசல, எந்த பெரிய உழைப்பும் கொடுக்கல, எந்த கேஷும் பெரிய லெவல்ல இங்க ஃப்ளோ ஆகல, எந்த கேஸ்ட் பாலிடிக்ஸும் பண்ணல, எந்த மதவாத அரசியலும் செய்யல, எந்த சித்தாந்தத்தையும் அவர் எதிர்க்கல. இந்த மக்கள் அவர் ஆதரிச்சாங்க. எதனால ஆதரிச்சிருக்கிறாங்க? இங்க இருக்கக்கூடிய ஒரு அவர்ஷன்ஸ். திமுகல ஒரு மாவட்ட செயலாளர் 20 வருஷமா ஒரே ஆள் தான் இருக்கிறார். அதிமுக அப்படிதான் இருக்கிறாங்க. நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பொலிட்டிஷியன். நான் ஒரு மாவட்ட செயலாளர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். எனக்கான வாய்ப்பு எப்படி கிடைக்கும்? ஆனா அந்த வாய்ப்பை நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு சொல்லி டிவிக்கேன்ற ஒரு கவர்மெண்ட் உருவாயிருக்கு, ஒரு கட்சி உருவாயிருக்கு. அப்போ அதை வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவா ஜனங்க பாக்குறாங்க. அவங்க உண்மையிலே ஆல்டர்னேட்டிவா இல்லையான்றது அவங்களுடைய பெர்ஃபார்மன்சஸ்ல இருந்து தெரியும், அது வேற. பட் இந்த பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தி வச்சிருக்காங்கல்ல, இதை நீங்க வந்து கன்சிடர் பண்ணணும்னு சொல்றேன். உங்க கட்சிக்குள்ள ஒரு மறுகட்டமைப்பு வேணும்னு சொல்றேன். இது எதையுமே நீங்க டிபேட் பண்ணாம விடுதலை சிறுத்தைகள் கட்சி துரோகம் பண்ணிடுச்சு, விசிகா முதுகுல குத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு கட்சியுடைய வெறுப்புல எத்துனது நீங்க இதை சுருக்குனீங்கன்னா இதுக்கு தீர்வே கிடைக்காது. நீங்க நல்லா பாருங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்க டஃப்பான சுச்சுவேஷன்ல திமுகவோட இருந்திருக்கிறோம், டிராவல் பண்ணியிருக்கோம். ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷன். 2009 தமிழீழ படுகொலை. அந்த சுச்சுவேஷன்ல தமிழ் தேசியத்தை முதன்மையான கொள்கையா கொண்ட கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்போ நாங்க என்ன பேசணும் தெரியுமா? அங்க இலங்கையில நடந்த அந்த இஷ்யூ, அது வந்து இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் கிட்ட வந்து நீங்க தீர்வை கேட்கறதுன்றது நியாயம் கிடையாது. கிட்டத்தட்ட அமெரிக்கா ஆதரவு நாடுகள் 22 நாடுகள் அதுல தொடர்பு இருக்கு. இது ஒரு இன்டர்நேஷனல் இஷ்யூ அப்படின்னு நாங்க பேசணும். அதுதான் உண்மையும் கூட. அந்த இடத்துல மக்கள் முடிவுக்கு ஏத்தது போல நாங்க போயிட்டு வந்து காங்கிரஸ் எதிர்ப்பு, திமுக எதிர்ப்புன்னு போயிட்டு நாங்க கூட்டணியிலிருந்து வெளியில வரல. கடந்த முறை திமுக ஆட்சியில தலித்துகளுக்கு எதிரான குற்றங்கள் நிறைய நடந்தது. இதுல யார் அதிகபட்சம் கிரிட்டிசிசத்தை வந்து ஃபேஸ் பண்ணாங்க? விசிகா மேலதான் வந்து விழுந்துச்சு. நாங்க அந்த நேரத்துல இதை ஒரு காரணமா சொல்லி நாங்க வெளியேறி இருக்கிறோமா? இல்ல. ஆனா அது வந்து இன்னைக்கு டிவிகே கவர்மெண்ட்லயும் சில இடங்கள்ல, எல்லா இடங்கள்லுமே அந்த பிரச்சனைகள் நடக்குது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா விசிகா நாங்க அந்த மாதிரி வந்து திமுகவை எந்த இடத்துலயுமே சார்ஜ் பண்ணல. அவங்களோட டஃப்பான சுச்சுவேஷன்ல நாங்க டிராவல் பண்ணியிருக்கோம். நாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்ற உடனே ஒரு கட்சியில முன்னணி பொறுப்புல இருக்கக்கூடியவங்க எங்களை ரொம்ப கடுமையான வார்த்தைகளை சொல்லி விமர்சிக்கிறாங்க. அண்ணன் ஆர் ராசா அவர்கள், நாங்க ரொம்ப பெரிய மரியாதை வச்சுட்டு இருந்தோம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது. சோஃபா பாலிடிக்ஸ்ன்னு சொல்றது உண்மையிலே அப்படி வாங்கக்கூடிய கட்சியா விசிகா? இதுவரை கடந்த காலங்களில் ஏதாவது ஒரு தேர்தலில் நாங்க திமுக கிட்ட அந்த மாதிரி பார்கெனிங் நடத்தி இருக்கிறோமா? எங்களுக்கு இத்தனை சீட்டு கொடுங்க எல்லாம் நாங்க வெளியில போயிடுவோம், எங்களுக்கு இவ்வளவு கேஷ் கொடுங்க எல்லாம் நாங்க வெளியே போயிடுவோம், எங்களுக்கு இந்த இடத்த கொடுங்க எல்லாம் நாங்க வெளியில போயிடுவோம், இப்படி ஏதாவது நாங்க பார்கெயின் பண்ணியிருக்கிறோமா? டஃப் கொடுத்துருக்கிறோமா? ஒரு நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறோமா? கிடையாது. ஆனா எங்க மேல அந்த சார்ஜை வைக்கிறீங்க.
அப்ப இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்ப இந்த இடத்துல தான் நாங்க அதை கவுண்டர் பண்ண வேண்டிய இடத்துக்கு நகர்றோம். அது வந்து தப்பா தெரியுது, கான்ட்ராடிக்டா தெரியுது. இதுக்கு நாங்க எப்படி பொறுப்பாக முடியும்? கனவுகளை கொண்டாட, திறமைகளை வெளிக்காட்ட சிநேகிதி ஆஹா கொண்டாட்டம் 2026 விழுப்புரம் மக்களுக்காக சிங்கிங், டான்சிங், மெஹந்தி மற்றும் பல போட்டிகள் ஜூலை 19 ஞாயிறு காலை 9 மணி முதல் மாலை 5:30 மணி வரை தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. சுந்தரம் ஹோம், சுந்தரம் ஃபைனான்ஸ் குரூப். உங்கள் கனவு வீட்டினை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். மாத சம்பளம் பெறுபவர்கள் மற்றும் தொழில் நிபுணர்களுக்கும் அவரவர் தேவைக்கேற்ப வீட்டுக்கடன் திட்டங்கள். திருச்சி சிநேகிதிகளே, சிநேகிதி பெருமையுடன் நடத்தும் சந்திப்போம் சிந்திப்போம். வாழ்க்கை தடைகளை கடப்பதற்கு உங்களுக்கு உதவ ஒரு நிஜ சிநேகிதியாய் வந்து உங்கள் கரம் பற்றிக் கொள்ள காத்திருக்கிறாள் உங்கள் குமுதம் சிநேகிதி. இடம் ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரி. நாள் 18/7/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் 1:30 மணி வரை.